நம்மளோட தின் ஹேரை திக்காக மாற்றக்கூடிய ஒரு பெஸ்ட்டு பேக் தான் இது. இந்த பேக்கை ட்ரை பண்ணும்போது நம்ம ஹேர் நல்லா திக்காக அடர்த்தியாக மாற்றுறதுக்கும் நல்லா பிளாக்காக க்ரோத் பண்ணுறதுக்கும் ரொம்பவுமே எஃபெக்டிவாக இருக்கும். இந்த சம்மரில் ரொம்ப ட்ரை ஆகக்கூடிய நம்ம ஹேரை நல்லா சாஃப்ட் அண்ட் சில்கியாக மாற்றுறதுக்கும் ஸ்ப்ளிட்டன்ஸ் ப்ராப்ளம் வராமல் தடுக்கிறதுக்குமே இந்த பேக் வந்து ரொம்ப நல்ல ரிசல்ட் கொடுக்கும். இந்த பேக்கை நீங்கள் ரெகுலராக ட்ரை பண்ணிகிட்டே இருக்கும்போது உங்கள் ஹேரில் இருக்கக்கூடிய ஸ்ப்ளிட்டன்ஸ் ப்ராப்ளம் நல்லா ஸ்டாப் ஆகி உங்கள் ஹேரை வந்து நல்லா சாஃப்ட் அண்ட் சில்கியாக மாற்றுறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல ரிசல்ட் கொடுக்கும். கண்டிப்பாக நீங்களும் இந்த பேக்கை ட்ரை பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு முல்லை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சேனல்ல 30 days ஹேர் க்ரோத் சேலஞ்சில் டே வந்து 11, பேக் வந்து பார்த்தீங்கன்னா 6. நான் 6வது என்ன பேக் எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம முடி நல்லா அடர்த்தியை மாற்றக்கூடிய ஒரு பெஸ்ட் பேக் தான் இது. இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெகுலராக ட்ரை பண்ணிட்டே இருக்கும்போது உங்கள் முடி நல்லா அடர்த்தியாகவும் மாற்றுறதுக்கும் நீளமாக மாற்றுறதுக்கும் ரொம்பவுமே எஃபெக்டிவாக இருக்கும். இன்னொன்று உங்கள் ஹேர் நல்லா சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக மாற்றுறதுக்கு இந்த பேக் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணும். அதனால் கண்டிப்பாக நீங்களும் இந்த பேக்கை ட்ரை பண்ணுங்கள். இந்த பேக்கை ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட்டு முல்லை சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ்ல உடனே நோட்டிபிகேஷன் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. என்னோட சேனலை வந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த 30 days ஹேர் க்ரோத் சேலஞ்ச் என்னோட நீங்களும் ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்க ஹேர்ல வந்து ஒரு நல்ல சேஞ்சஸ் தெரியும். உங்க ஹேர் வந்து நல்லா ஹெல்த்தி ஹேரா மாறுறதுக்கு ரொம்பவுமே எஃபெக்டிவா இருக்கும். அதனால கண்டிப்பா நீங்களும் எல்லா ஹேர் பேக்கையும் என் கூட ட்ரை பண்ணிட்டே வாங்க. ட்ரை பண்ணிட்டு உங்களுக்கு என்ன மாதிரி ரிசல்ட் கொடுத்துச்சுன்னு மறக்காம எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ வாங்க இந்த பேக் எப்படி ப்ரிப்பேர் பண்றது, எவ்வளவு நேரம் ஹேர்ல வச்சுருக்கேன் வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதுக்கு நான் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்ட இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா செம்பருத்தி இலைகள் தான். நான் ஒரு 10-15 இலைகள் எடுத்திருக்கேன். நம்ம இந்த சம்மர் டைமில் இந்த செம்பருத்தி இலையும் செம்பருத்தி பூவும் நம்ம ஹேரில் சேர்த்துக்கும் போது நம்ம ஹேரை வந்து ட்ரையாக ஆக்கவே ஆக்காது, நல்லா சாஃப்டாக மாற்றும். நமக்கு ஹேர் ரொம்ப ட்ரை ஆனதால் நமக்கு ஸ்ப்ளிட்டன்ஸ் ப்ராப்ளம், ஹேர் ஃபால் ப்ராப்ளம்லாம் வரும். அதை நல்லாவே கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இது எஃபெக்டிவாக இருக்கும். இது கூட நான் செகண்டாக என்ன இன்க்ரீடியன்ட் எடுத்துக்கிட்டேன்னு பார்த்தீங்கன்னா செம்பருத்தி பூக்கள் தான். நான் பூக்கள் கொஞ்சம் நிறையா கிடைச்சா நான் நிறையா எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு வந்து எவ்வளோ பூக்கள் கிடைக்குதோ எடுத்துக்கோங்க. உங்களுக்கு செம்பருத்தி பூ இலை கிடைக்கல அப்படின்னா, இலையும் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் வந்து அதுக்கு பதிலாக பவுடராக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நாட்டு மருந்து கடைகள்லையுமே செம்பருத்தி பூ இலையெல்லாம் பவுடராகவே கிடைக்கும். நீங்கள் ரெண்டுமே பவுடர் வாங்கி நீங்கள் உங்கள் ஹேர் லென்த்துக்கு ஏற்ற அளவு நீங்கள் எடுத்து நீங்கள் தண்ணியில் ஊற வச்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் எல்லா செம்பருத்தி பூவையும் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இதை சேர்த்துக்கிறது நம்ம ஹேருக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹேருக்கு ஒரு நேச்சுரல் ஷாம்பூ ப்ளஸ் கண்டிஷ்னராகவும் நம்ம ஹேர் க்ரோத்தை ஃபாஸ்ட் பண்ணுறதுக்கும் இந்த செம்பருத்தி பூவும் இலையும் ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் நான் இந்த 2 இன்க்ரீடியன்ட் மட்டும் எடுத்துக்கிட்டேன். இது கூட 3ஆவதாக நான் ஒரு இன்க்ரீடியன்ட் எடுத்திருக்கேன். அது என்னென்னு சொல்லிட்டு நம்ம பின்னாடி பார்த்துக்கலாம். இப்போ எடுத்துக்கிட்ட செம்பருத்தி பூ இலைகளை எல்லாம் நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். நல்லா வாஷ் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. அதில் பூச்சி இதெல்லாம் இருக்கும் இல்லையா, அதனால் நல்லா வாஷ் பண்ணிட்டு உங்களுக்கு எவ்வளோ கிடைக்குதோ உங்கள் ஹேர் லென்த்துக்கு ஏற்ற அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ நான் எடுத்துக்கிட்ட 2 இன்க்ரீடியன்ட்டையும் நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிட்டேன். இப்போ அதுக்கு நான் தண்ணி எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. அதுக்கு பதிலாக நான் வந்து ஃப்ரெஷ் அலோவேரா எடுத்திருக்கேன். உங்களுக்கு ஃப்ரெஷ் அலோவேரா கிடச்சா எடுத்துக்கோங்க. உங்களுக்கு சேரும், உங்கள் பாடி அக்செப்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னா எடுத்துக்கோங்க. இல்லை எனக்கு கோல்டு காஃப் ப்ராப்ளம் இருக்குது, எனக்கு சைனஸ் ப்ராப்ளம் இருக்குன்னா நீங்கள் அலோவேராவை ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் தண்ணி மிக்ஸ் பண்ணியே நீங்கள் வந்து பேக்கை வந்து நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம். இந்த சம்மரில் என் பாடி ரொம்ப ஹீட் ஆகிடுது, இதனால் என்னோடய ஸ்கேல்ப் வந்து பார்த்திங்கன்னா வீக் ஆகி எனக்கு ஹேர் லாஸ் ஆகுதுன்ற காரணத்தினால மட்டும்தான் நான் அலோவேராவை நான் அடிக்கடி எடுத்துக்கிறேன். உங்களுக்கு அலோவேரா செட் ஆகுது அப்படின்னா மட்டும் எடுத்துக்கோங்க, இல்லைனா நீங்கள் தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நேச்சுரல் அலோவேரா கிடைக்கல அப்படின்னா நீங்கள் வந்து மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய ஜெல் கூட வாங்கிட்டு நீங்கள் இது 2ஐயும் அரைச்சி ஃபில்டர் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அலோவேரா ஜெல் கூட சேர்த்துக்கலாம். இப்போ நான் ஒரு பெரிய பீஸ் எடுத்திருந்தேன் இல்லையா, அதோட ஜெல்லை மட்டும் நான் நல்லா வெட்டி எடுத்துக்கிறேன். அலோவேரா ஜெல் சேர்த்துக்கலாம். நம்ம ஹேரை வந்து நல்லா நீளமாக வளர வைக்கிறதுக்கு ரொம்பவுமே எஃபெக்டிவாக இருக்கும். இன்னொன்று பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கேல்ப்பை வந்து நல்லா மாய்ஸ்சரைஸ் பண்ணி ஸ்கேல்ப்பை நல்லா நீட்டாக வச்சுக்கிறோம். டேண்ட்ரஃப் ப்ராப்ளம், இச்சிங் ப்ராப்ளம்லாம் இருந்துச்சுன்னா அதை க்யூர் பண்ணுறதுக்கும் இந்த அலோவேரா ஜெல் வந்து ரொம்பவுமே எஃபெக்டிவாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது கூட தண்ணி எதுவுமே சேர்க்காமல் நான் இதை மட்டுமே சேர்த்து அரைச்சிக்க போகிறேன். இப்போ ஒரு வேளை உங்களுக்கு அலோவேரா ஜெல் நீங்கள் சேர்க்கலை அப்படின்னா நீங்கள் அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக தேங்காய் பாலோ இல்லாட்டா கேர்டோ இல்லைனா தண்ணி, வெறும் தண்ணி கூட சேர்த்து நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாம். இல்லை உங்கள்கிட்ட வடித்த தண்ணி இருக்குன்னா கூட நீங்கள் அதையும் கூட சேர்த்துக்கலாம். அது இன்னுமே ஒரு நல்ல ரிசல்ட் நம்ம ஹேருக்கு கொடுக்கும். உங்கள் ஹேரை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷாம்பூ ப்ளஸ் கண்டிஷ்னர் போட்ட ஒரு நல்ல ரிசல்ட் வந்து உங்களுக்கு அந்த வடித்த தண்ணி கொடுக்கும். இப்போ நான் வந்து இப்போ இந்த 3 இன்க்ரீடியண்ட்டையுமே சேர்த்துக்கிட்டேன். இப்போ நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு உங்களுக்கு காட்டுறேன்.
இப்போ பார்த்தீங்கன்னா, நான் தண்ணி எதுவுமே சேர்க்காம அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா, நான் நெக்ஸ்ட்டு ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்க போறேன். ஃபில்ட்ரு பண்ணி எடுத்தோம்னா நமக்கு சூப்பரா ஒரு ஜெல் ஃபார்மில கிடைக்கும். நம்ம ஹேருக்கு ஒரு நேச்சுரல் ஷாம்பூ மாதிரியே கிடைக்கும். நான் அந்த தடவை எடுத்துருக்கிற எல்லாமே நம்ம ஹேருக்கு ஒரு ஷாம்பூ பதத்தில இருக்கக்கூடிய ஒரு பேக்காக தான் நான் எடுத்திருக்கேன். அதுதான் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹேருக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் குடுக்கும். இப்போ நெறைய பேர் கேட்குறீங்க, எனக்கு சம்மர்ல வந்து ஹேர் ரொம்ப லாஸ் ஆகுது. ஆனா வின்டர்ல ஆகுறதில்ல ஏன்? அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னு கேட்டிங்கன்னா, வின்டர்ல உங்களுக்கு ஹேர் வந்து குரோத் ஆகுது. ஆனா சம்மர்ல ஏன் லாஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து நம்மளோட ஸ்கேல்ப் இதெல்லாம் வந்து ரொம்ப ஹீட் ஆகி நமக்கு வந்து ஹேர் ஃபால் ஆரம்பிச்சிருது. இதுவே வின்டர் பார்த்தீங்கன்னா, நம்ம பாடியும் கூலா இருக்கும், நம்ம ஸ்கேல்ப்பும் கூலா இருக்கும். நம்ம பாடி கூலா இருந்தாலே நமக்கு ஆட்டோமேட்டிக்கா ஹேர் குரோத் ஆரம்பிச்சிரும். ஆனா இந்த சம்மர்ல ஓவர் ஹீட்னால நமக்கு வந்து ஹேர் ஃபால் ஆக நெறைய பாசிபிலிட்டீஸ் இருக்கு. அதனால நம்ம ப்ரொடெக்ஷன் வேற மாரி குடுத்து தான் ஆகணும். இப்ப பார்த்தீங்கன்னா, நான் நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ஒரு சூப்பரான ஒரு ஜெல்லி ஃபார்ம்ல நம்மளோட ஹேர் பேக் ரெடி ஆயிடுச்சு. இது கூட நான் ஆயில் எதுவுமே இன்னைக்கு சேர்த்துக்க போறதில்ல. இதத்தான் நான் அப்படியே டைரக்ட்டா நம்ம ஹேர்ல அப்ளை பண்ண போறேன். பார்க்கும்போதே பாருங்க ஒரு சூப்பரான ஒரு ஜெல்லி ஃபார்ம்ல இருக்கு. இத அப்ளை பண்றதுக்கும் அவ்வளோ ஈஸியாவும், ஆசையாவும் இருக்கும். நம்ம இப்ப அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிறலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, பேக் ரெடி ஆயிடுச்சு. நான் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன். இன்றைக்கி என்னோட ஹேரில் பார்த்தீங்கன்னா, ஆயில் இருக்காது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி நான் மார்னிங்கே கொஞ்சம் ஏர்லியாகவே வெளியே போக வேண்டிய வேலை இருந்தனால நான் ஹேர் வாஷ் பண்ணிட்டேன். திருப்பி ஆயில் அப்ளை பண்ணிட்டு மறுபடியும் ஹேர் வாஷ்ன்னு ஷாம்பு அடிக்கடி யூஸ் பண்ணால் நம்ம ஹேர் வந்து ரொம்ப டேமேஜ் ஆகும். அதனால் நான் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரை ஹேர்லேயே நான் வந்து பேக் அப்ளை பண்ணிக்கிறேன். ஆக்சுவலாக ட்ரை ஹேரில் அப்ளை பண்ணக்கூடாது தான். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட ஹேர் வந்து இன்றைக்கி தான் ஜஸ்ட் மார்னிங் தான் வாஷ் பண்ணேன். இப்போ ஆஃப்டர்நூன் இந்த பேக் நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதனால் திருப்பியும் நம்ம ஆயில் யூஸ் பண்ணி மறுபடியும் ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு ஷாம்பு யூஸ் பண்ணி ஹேர் வந்து ரொம்ப டேமேஜ் ஆகிடும். அதனால் நான் வந்து இந்த பேக்கை வந்து இப்போ டேரெக்டாக ஹேரில் வந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் வந்து எப்பயுமே பேக் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஆயில் ஹேர்லேயே அப்ளை பண்ணுங்கள். நான் இன்றைக்கி இந்த பேக்கை யூஸ் பண்ணிட்டு நான் ஹேருக்கு ஷாம்பு ஷேக்கா எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேன். இதை மட்டுமே யூஸ் பண்ணி தான் ஹேரை வாஷ் பண்ண போகிறேன். ஏன்னா நான் மார்னிங்கே நான் சொன்ன மாதிரி மார்னிங்கே நான் ஹேருக்கு வந்து ஷாம்பு யூஸ் பண்ணி ஹேர் வாஷ் பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஹேர்லேயும் ஸ்கேல்ப்லேயும் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஹேர் லென்த்லேயே அப்ளை பண்ணிக்கிறேன். ஹேர் லென்த்தில் அப்ளை பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா, ஸ்ப்ளிட் எண்ட்ஸ் ப்ராப்ளத்தை நல்லாவே க்யூர் பண்ணி உங்கள் ஹேர் நல்லா ஸ்ட்ரைட்டன் பண்ணி கொடுத்து நல்லா சாஃப்ட் அண்ட் சில்கியாக மாற்றுறதுக்கு ரொம்பவுமே எஃபெக்டிவாக இருக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, உங்கள் ஹேர் க்ரோத்தை ஃபாஸ்டன் பண்ணுறதுக்கு ரொம்பவுமே எஃபெக்டிவான ஒரு பேக் தான் இது. உங்கள் ஹேர் வந்து ரொம்ப ஒல்லியாக இருக்குது, எனக்கு எவ்வளோ நீளமாக இருக்குது ஆனால் ரொம்ப ஒல்லியாக இருக்குன்னு நினைக்கிறவங்க இந்த பேக்கை நீங்கள் ரெகுலராக ட்ரை பண்ணிக்கிட்டே வரும்போது உங்கள் ஹேர் நல்லா திக்காக மாற்றி கொடுக்குறதுக்கு 100% கேரண்டி நல்ல ரிசல்ட் கொடுக்கும். அதனால் கண்டிப்பாக நீங்களும் இந்த பேக்கை வந்து ட்ரை பண்ணிகிட்டே இருக்கும்போது உங்கள் ஹேர் நல்லா திக்காக மாறுறத 3 மந்த்ஸ்லேயே ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கிறத நீங்கள் பார்க்கலாம். அதனால் நீங்களும் இந்த பேக்கை வந்து ரெகுலராக ட்ரை பண்ணிகிட்டே இருங்க. இந்த மாதிரி ஃபுல் ஹேர் அண்ட் ஸ்கேல்ப்லேயே ஹேர்லேயே அப்ளை பண்ணிவிட்டு ஹேர் லென்த்லேயே அப்ளை பண்ணிவிட்டு மெயினாக அந்த டிப்பில் அப்ளை பண்ணிவிடுங்க. அங்கே தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ளிட் எண்ட்ஸ் நிறையா வரும். இப்படி அப்ளை பண்ணிட்டு ஒரு 40 மினிட்ஸ் வரைக்கும் வச்சுட்டு ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஹேரை வந்து வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டேன். நான் ஒரு 30 மினிட்ஸ் வரைக்கும் வச்சுருந்தேன். ஆனால் ஹேர் வாஷ் பண்ணும்போது நான் ஷாம்பு ஷேக்கா எதுவுமே யூஸ் பண்ணலை. இந்த பேக்கை மட்டுமே யூஸ் பண்ணி நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துட்டு ஹேர் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. நான் மார்னிங்கே ஷாம்பு யூஸ் பண்ணி வாஷ் பண்ணியிருந்தேன் இல்லையா, அதை விட இப்போ எனக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கொடுத்துருக்கு. நல்லா சாஃப்டாக இருக்குது. என் ஹேரில் சிக்கே இல்லை. நான் வந்து பார்த்திங்கன்னா ஹேர் வாஷ் பண்ணிட்டு ஒரு 1 டைம் தான் சிக் எடுத்தேன். எனக்கு முடி அந்தளவுக்கு வரல, சிக்கும் என் ஹேரில் அந்தளவுக்கு இல்லை. நல்ல ரிசல்ட் கொடுத்துருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் இந்த பேக்கை ரெகுலராக ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது உங்கள் ஹேர் எவ்வளோ தின்னாக இருந்தாலும் 3 மாதத்துல நல்லா திக்காக மாறுறத நீங்களே கண்ணால் பார்க்கலாம். அவ்வளோ நல்ல ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு பேக் தான். நீங்களும் ரெகுலராக ட்ரை பண்ணிட்டே இருங்க. முல்லைச்சாரலில் நான் போட்டிருக்க 30 டேஸ் ஹேர் க்ரோத் சேலஞ்சை என்னோடவே ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. உங்கள் ஹேரை நல்லா ஹெல்த்தி ஹேரை க்ரோத் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.